ஒரு சில பேர் தான் செடிகள தொட்டிகள்ல வளர்ப்பாங்க. ஆனா, செடிகள தொட்டியில வளர்க்குறவங்க ரொம்ப கவனமா வளர்ப்பாங்க. தண்ணீர் ஊத்துவாங்க, சூரிய வெளிச்சம் படுதா அப்படின்னு சொல்லி பார்ப்பாங்க. அது மாத்திரம் இல்ல, ஒருவேள அ வெங்காயத்தோலு, இல்லன்னா வாழைப்பழத்தோலு, இது மாரியெல்லாம் எடுத்து கொண்டு போட்டு, அத நல்லா வளர்க்கறதுக்கு முயற்சிகள் எடுப்பாங்க. அத ஒரு நாள் பார்த்துட்டு, இன்னொரு நாள் அப்படியே விட்டு விட மாட்டாங்க. தினந்தோறும் அத கருத்தா பார்ப்பாங்க. மீட்புக்கும் அது ரொம்ப அவசியம். ரிடெம்ப்ஷன் ரிக்வயர்ஸ் an ongoing commitment to the Lord. தொடர்ச்சியான ஒரு அர்ப்பணிப்பு மீட்புக்கு அவசியம். ஏதோ ஒரு நாள் மட்டும் கிடையாது. ஏதோ 2 நாள் மட்டும் கிடையாது. தொடர்ச்சியாக அவரை நாம் பற்றிக்கொள்ள வேண்டும். அது மீட்புக்கு அவசியம். அப்படி நாம் அவரை பற்றிக்கொள்ளும்போது, அர்ப்பணிப்போடு வாழும்போது, நிச்சயமாகவே நம்முடைய நிகழ்காலத்தின் தேவைகளை அவர் சந்திக்கிறார். ரூத்துடைய வாழ்க்கையில எப்படி ஏழ்மையின் நிலைமையை மாற்றி ஒரு பயங்கரமான ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்தாரோ, அதே போல நம்முடைய வாழ்க்கையிலும் அவர் நிச்சயமாக செய்வார். ஆனா சில சமயங்கள்ல அவர் செய்வது கிடையாது தான். யோபு நமக்கு ஒரு நல்ல ஒரு உதாரணம். அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையா இருப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்றான். ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ அவர்கள் நமக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய காரியம் என்ன? எங்களை நிச்சயமா நாங்கள் ஆராதித்து வரும் தேவன் எங்களை தப்புவிப்பார், விடுவிப்பார். விடுவிக்காமல் போனாலும் நாங்கள் உம்முடைய தேவனை நாங்கள் ஆராதிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. எஸ், நம்முடைய கடவுள் விடுவிப்பார், மீட்பார், ரட்சிப்பார், பராமரிப்பார், ஆதரிப்பார். சில நேரத்தில் நாம் அவரையே பற்றி கொண்டிருப்பதனால தொடர்ச்சியா நம்ம ஒரு கமிட்மெண்ட் நம்ம கொடுப்பதனால சில நேரத்தில் நமக்கு இது பெருசா இருக்காது. ஒருவேளை நம்முடைய ஜெபங்களுக்கு அவர் பதில் கொடுக்காமல் போனாலும் இது பெருசா இருக்காது. ஏசு போதுமே, ஏசு போதுமேன்னு சொல்லி நம்ம ஒரு சந்தோஷத்தோடு, ஒரு கண்டென்ட்மெண்ட்டோட காணப்படுவோம்.